9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையா அவருக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கு நிறைய கர்ம சார்ந்த விஷயங்கள் இருக்கு. கர்மா வினையை தீர்க்கும் திருஸ்தலம் தெய்வங்கள், அதை பத்தி சீரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. இந்த சிம்ம ராசியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கொள் வணக்கம். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சிம்ம ராசி, இதனுடைய கரும வினைகள், இந்த கரும வினையை தீர்ப்பதற்குண்டான தெய்வஸ்தலம், இதை பத்தி தான் நாம் பேச வந்திருக்கிறோம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கரும வினை எங்க சந்திக்கப்படுதுன்னா சிம்மத்துல தான். ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி. அப்போ பாத்தீங்கன்னா அந்த மற்ற எல்லா ராசிகளுக்கும் அந்த கருமவினை சம்பந்தப்படக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் என்னாவே கருமவினை. அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 5வது ராசி சிம்ம ராசி. அப்ப இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே நேர்மை எங்கள் சொத்து. ரொம்பவுமே நேர்மையா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய காசையோ பணத்தையோ ஆசைப்பட மாட்டாங்க. இவங்களுடைய பேச்சு கத்தி மாதிரி இருக்கும். நல்ல மிடுக்கா இருப்பாங்க. அந்த தோரணையே அடுத்தவங்களை சிந்திக்க வைக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த பொருள் மேல ஆசைப்படாமல், இவங்களுக்கு வர்றது வேண்டாம்னு சொல்றது இல்லை, ஆனா இவங்களே ஆசைப்பட்டு எதிர்பார்த்து போறதில்லை. ஏன்னா இவங்க பேச்சுக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் அப்படிங்கிறதுனால, அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது ஒரு கலை. அப்ப அந்த பேச்சு கலை அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த பேச்சு கலையால இவங்க அவங்க பேச்சை மட்டும் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். 2வது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்துத்தான் அவருடைய கர்ம வினைகள் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த சிம்ம ராசியை பொறுத்துத்தான் அவங்களுடைய கர்ம வினைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த சிம்ம ராசியில மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் அந்த சிம்ம ராசிக்கே உடையது. இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த சிம்மத்தை ஆளக்கூடிய நட்சத்திரங்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஆப்பட்டது அந்த கர்ம வினை அப்படிங்கிறது தீர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் அந்த கர்ம வினையே தீரும்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரங்களை பேச. இது பாத்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்ம வினை ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது ஐதீகத்திலேயே வந்துச்சு. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அதிகமாக கோயிலுக்கு போகணும். கோயில் என்ன பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு உகந்த இடம், அந்த கர்ம வினைகள் தீர்க்கப்படக்கூடிய இடம். எந்த இடம்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துக்கு அருகில் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல இந்த சூரிய பகவானுடைய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் போகணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஆகப்பட்டது கொஞ்சம் அதிகமா போய் அந்த தெய்வத்தை, அந்த தெய்வத்துடைய காலை பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு என்னுடைய கர்மவினை தீரணும், என்னுடைய பாவங்கள், என்னுடைய முன்ஜென்ம தோஷங்கள் கர்மவினை தீரோன்னு சொல்லி மனமாற மனதிறங்கி மனசார வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி செய்தால்தான் அவங்களுடைய கர்ம வினைகளாகப்பட்டது அவங்களுடைய குறிப்பிட்ட வயதில் தீர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமையால அவங்க பாத்தீங்கன்னா பொன் பொருள் ஆடம்பரம் வசதியான வாழ்க்கை இது எல்லாமே தேடிக்க முடியும். ஒரு வாழ்க்கையே அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இல்ல தனக்கு பிறக்கக்கூடிய மக்களால்
அது ஆண் மக்களா இருக்கட்டும் பெண் மக்களா இருக்கட்டும், இவர்களால் இவங்க சந்தோஷப்பட முடியும். அந்த மக்களுடைய தலையெழுத்தும் நல்லா இருக்கும். இவங்க எந்த மாதிரி விஷயத்துல இந்த கருமாவை சேர்த்துறாங்க? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த 3 நட்சத்திரத்துல தான் பிறக்கிறாங்க. இது பிறந்து தீயவர்கள் கூட ஏதாவது சூழ்நிலையில அவங்களோட ஒரு கனெக்ஷன் உருவாயிருது. ஃபர்ஸ்டே தீயவர்கள் தெரிஞ்சா இவங்க சேர போறது இல்லை. ஆனா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாப்பட்டது அவங்க தீயவர்கள் தெரிஞ்சு அவங்களோட அந்த கான்டாக்ட், அந்த கொஞ்ச நாள் அவங்க பழக்க வழக்கத்தில் இருக்கும்போது சில தீய பழக்க வழக்கங்களை இல்ல தீய சேர்க்கையா தீய விஷயங்களை இவங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க, பழகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலதான் இவங்களுக்கு அந்த கரும விடைகள் ஆகப்பட்டது இவங்களுக்கு வந்து ஆட்கொண்டு இருக்கிறது. ஏன் கேக்குறேன்னா உள்ள பூரம் இருக்கு. பூரம் இருக்குனால ஒருவேளை ஆசை, இந்த பேராசைனால ஏதாவது தப்பான பாதை, தப்பான கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளும் வரும், பேராசையும் வரும். அது போக அந்த கேம்பிளிங் சம்பந்தப்பட்டது உருவாகும். கேம்பிளிங்னா சூதாட்டம் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிறர் மனைவியை ஆசைப்படுதல். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிலர் பாதிக்கப்பட்டுறாங்க. அப்ப இந்த ராசியில பிறந்தவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக சொன்னது நம்ம போறோம். அப்ப வந்து மற்ற நட்சத்திரத்துக்கு இல்லையானா மற்ற நட்சத்திரத்துக்கும் இருக்குது. அந்த கர்ம முனையில அந்த சூரிய பகவானுடைய கோயில போய் அவங்க தீர்த்துக்குவாங்க. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே தீரும். மகம் சொல்லும் போது ஜகத்தை ஆளும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா மகத்துல பிறகு மோஸ்ட்லி அதிகமா தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க, இறைவன் நாடுறவங்களா இருக்காங்க. அந்த கேதுவுடைய நட்சத்திரமாகப்பட்டது மகம். அந்த கேதுவுடைய நட்சத்திரம் எப்பவுமே அந்த ஆன்மீக வழியில் தான் போகும். இந்த உண்மை நேர்மை இப்படித்தான் நம்ம கோடு போட்டா இப்படித்தான் இருக்கணும், நம்ம பேருக்கு ஒரு கலங்க வரக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சுபாவம் தான் இல்லைங்களா? உண்மையான இந்த சுபாவம் தான். அது போக வந்து என்னன்னா சிம்ம ராசிக்கு வந்து எப்பவுமே ஆசை அவங்க அரசன் ஆகும்னு சொல்லி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா விதி கழுது மேய்க்கும் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லா விஷயத்திலும் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒருத்தரை ஆள தெரியும், சம்பாதிக்க தெரியும், சாதிக்க தெரியும். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அடுத்தவங்க அந்த வழியில போய் அவங்க சம்பாரிச்சு அவங்க நல்லா இருப்பாங்க. அப்ப சிம்ம ராசிக்காரர்களாகப்பட்டது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை தானே செஞ்சால் அதன் மூலியமாக அவங்க வெற்றி அடைவார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு உபதேசம், தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, தன் வந்து ஜீரோ கண்டிஷன் தான் இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த அறிவையும் அந்த அந்த புத்திசாலித்தனம் நம்மகிட்ட இருந்து வெளியில போகுது, அந்த புத்திசாலித்தனத்தையும் இவர்கள் பயன்படுத்தினால் இவங்க ராஜா ஆயிடலாம். சிறப்பு. ஏன்னா நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிம்மராசி நேயர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூனிக்கான விஷயம், இவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கு? சிம்ம ராசிக்காரங்க கிட்ட பிடித்ததே என்ன அப்படின்னா இந்த அடங்காத குணம். எங்க ஒரு ஆளுமைன்னு சொல்லலாமா? ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம். எந்த இடத்துல அவங்க நின்று பேசினாலும் சரி, கலெக்டர் கிட்ட நின்று பேசினாலும் சரி, இங்க சாதாரண மனுஷங்கிட்ட நின்று பேசினாலும் சரி, அவங்களுடைய மனசுக்கு என்ன படுதோ அதைத்தான் பேசுவாங்க. அங்கேதான் நேர்மை இருக்கும். அப்ப இந்த நேர்மையான குணம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த குணம். அதாவது புறம் பேச மாட்டாங்க. புறம் பேச மாட்டாங்க, அடுத்தவங்க பொருளை ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி எல்லாமே இருந்தும் இவங்க வந்து வளர்ச்சி அடையலையே அப்படிங்கிற வேதனையும் எனக்கு இருக்கிறது. அதற்கு தான் சொல்றேன், இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவை இவங்க தயவு செய்து இவங்க பயன்படுத்தினால் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைக்கு இவங்க வந்துருவாங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 1 வருஷம் முயற்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய நிலைமையே தலைகீழாக மாறிடும். சில பாத்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் இருக்கு. ஆமாங்க. அப்படிப்பட்ட நேர்கள் இடைப்பட்ட நட்சத்திரம், பிளவு நட்சத்திரமா இருக்காங்க. அப்படிப்பட்ட நேர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஏன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். இந்த ஒரு பாதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சூரியனுடைய லிஸ்டில் சேருவாங்க, அந்த கேம்பஸ்குள்ள இருப்பாங்க. 100% ஒரு பவர் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த பவர் வந்து இந்த உத்திர நட்சத்திரம் இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, அதாவது தலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாலும் அந்த மிடுக்கு, அந்த தோரணை, அந்த பேச்சாற்றல் எல்லாமே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா சம்பாதிச்சு சாதிச்சு நல்லா இருக்கும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனா எல்லா விஷயங்களும் இருந்து தான் பிழைக்க தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறதா
என்னுடைய வாதம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட உங்ககிட்ட மைனஸா இருக்கு, இந்த விஷயத்த மட்டும் இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? இப்ப இவங்க அதிகமாக மனைவியை நம்புறதும் இல்லை, மனைவியை பொருட்டாவும் நினைக்கிறதும் இல்லை. அப்ப எல்லாத்தையுமே நண்பர்கள், அதுக்கு வழக்க வழக்கு மனைவி சொன்னீங்க, அது இவங்கதான் காரணமா இல்ல 7ஆம் அதிபதி பிரச்சனையா? அது இவங்களுக்கு 7ஆம் இடமாகப்பட்டது சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மனைவியை கொடுப்பதில்லை. இப்ப சிம்மராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7ஆம் இடம் சனியுடைய வீடாக வர்றதுனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை இல்ல நல்ல வாழ்க்கை துணைவர் இது மாதிரி அமையறதில்லை. அப்ப அவங்களுக்குள்ள மன வேற்றுமை, மன சங்கடங்கள், கருத்து வேற்றுமை. அவங்க பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஊருக்கே ராஜாவா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டா அங்க ராஜா இல்ல. இப்ப மனைவிக்கு அவங்க சில நேரங்கள்ல அடிமையாயிடுறாங்க, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத ஆமான்ட்டு போயிடுறாங்க, வேற வழியே இல்லை. இல்லைன்னா பிரச்சனை சங்கடம், இவங்களுடைய பிரச்சனை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வீதிக்கே வந்துடுது. அப்ப இவங்க எல்லாரும் இவங்களுக்கு மத்தவங்க நியாயம் சொல்லக்கூடிய சூழல் வந்துடும். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒருத்தர் நியாயம் அவங்களுக்கு சொன்னால் பிடிக்காது. அப்படி அப்படிலாம் இருக்கு. கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு நியாயம் சொல்லலாம், எப்பவுமே 10 பேர் இவங்க சுத்தி இருப்பாங்க, இவரும் 10 பேர்த்துக்கு தலைவரா இருப்பாரு. ஆனா இவங்களுக்கு ஒருத்தர் நியாயம் சொன்னால் அது பிடிக்கும். அவங்க சொந்த கதையில அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இப்ப மனைவி பிரச்சனை இருக்கு, ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதான், ஆனா நாங்க சேர்ந்து வாழணும், இதுக்கு ஏதாவது ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு எதாவது வழிபாடுக்குத்தான் பாத்தீங்கன்னா இந்த கரும வினைகள் தீருவதற்குத்தான். இது எல்லாமே கரும வினையால் வருவதுதான். சிலருக்கு அவங்க வாயிலேயே இந்த வார்த்தை வந்துடும், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு முன்ஜென்ம சாபமா, என்ன கர்ம வினையிலே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துடும். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில முன்னேறவே இல்லையே, நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு இப்படி அமைஞ்சிச்ச குடும்பம் அப்படிங்கிற வேதனை வந்துடும். அதற்கு என்ன காரணம்னு தெரியாம புலம்பிட்டு இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் சரி இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்களாகப்பட்டது தயவு செய்து தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்துல அந்த பூம்புகார் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு தஞ்சம்னு விழுக்க சொல்லுங்க. தஞ்சம்னு விழுந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்களை அந்த சாமிகிட்ட அந்த பாவத்துல வச்சுட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பா இவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா இப்ப காலகட்டத்துல நம்ம சனி பகவான் வேற அட்டமத்துல போய் உட்காந்துட்டாரு. இப்ப நம்பிக்கைன்னு பேர்ல எதுவுமே உங்களால பண்ண முடிய மாட்டேங்குது, இழந்த மரியாதையை மீட்க முடியுமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இப்ப இவங்க யாரதான் நம்புறது? இப்ப இவங்க கட்டிய மனைவி, நண்பர்கள், உறவுக்காரர்கள், வெளி வாழ்க்கை, இங்க எல்லா இடத்துலயுமே இவங்களுடைய பேச்சு குறைஞ்சு, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய அதிகாரம், இவங்களுடைய ஆளுமைங்கிறது கொஞ்சம் குறைச்சுக்கணும். அப்ப யாரையுமே நம்பவும் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இவங்க இருக்கிறதா நல்லது. இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் குழப்பமாத்தான் வரும். யாரையும் முழுசா நம்பி இவர்தான் அப்படின்னு நினைச்சாலும் அதுலயும் குழப்பங்கள் தான் உருவாகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் இந்த சமயத்துல நல்லது. அப்படி இல்லைன்னா சனி பகவான் எங்கேயாவது முட்டி மோதி இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும். சனியின் தாக்கம் கம்மியாகிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குங்களா, இல்ல ஏதாவது பண்ணணுமா? இதுக்கு வழிபாடு அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க, உச்ச குருவா வர்றாரு. அந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாங்க. அந்த வீடு யாருது? குரு பகவானுடைய வீடு. குரு இங்க எப்படி இருக்கிறாரு? உச்ச பலமா இருக்கிறாரு. அந்த உச்சமாக இருந்து அந்த சனி பகவானை பார்க்கறதுனால இந்த ஒரு வருஷ காலங்களாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லதை நடப்பதற்கும் இந்த பீரியட் ஒரு வருஷ காலங்கள் நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்து ஒரு 6 மாசம் 10 மாசம் அதே சனியுடைய அனுக்கிரகங்கள் அப்படியே தீந்துரும். அதே அந்த சனி பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால மிகப்பெரிய சோதனைகள் வராது.
அப்ப அந்த குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சோதனை வருது, ஒரு கெட்டது வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிடும். சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க எங்கேயாவது ஜாதகத்தை கொண்டு பார்க்க சொல்லுங்க. அப்ப அந்த ஜாதகத்துல இப்போ அஷ்டம சனியே இருந்தாலும் சிலருக்கு நல்லது நடக்கும். அது போக அஷ்டம சனியே இருந்தாலும் வேற ஒரு ஆகாத தசை இருந்துச்சுன்னா எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்கும். இந்த அஷ்டம சனியும் அது நடக்கக்கூடிய தசையும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல் உருவாகும். அதனால ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், இல்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, இது வராம இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஜோசியர்கிட்ட அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா எங்கிட்டயே அனுப்ப சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அவங்களுக்கு எங்க விருப்பமோ அதை செய்ய சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 100ல இருந்து 110 நாட்கள் கேப் இருக்கு. கண்டிப்பா இந்த 100ல இருந்து 110 நாளுக்குள்ளார இவங்க இந்த விஷயத்துலதான் கவனமா இருக்கணும். என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கும்? ஒருத்தரை நம்பி ஒரு முடிவு எடுப்பதுல கவனமா இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அதன் மூலியமாக வரவு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக வண்டி வாகனத்துல இவங்க டிராவல் பண்றாங்க இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அஷ்டம சனி. அதே சமயத்துல கும்பராசிக்காரங்களையோ இல்லைன்னா மீனராசிக்காரங்களையோ இல்லைன்னா மேசராசிக்காரங்களையோ கோடை வர்றதோ அவங்க எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்துட்டு போறதோ அதை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.